இப்ப நான் சொல்றது உலகம் ஆம்பளை, பூமி ஆம்பளை பக்கம் சாட்சி அகம் சார்ந்த ஒரு பிரச்சனை, புறம் சார்ந்த பிரச்சனை. புறம் சார்ந்த பிரச்சனை என்னைக்காச்சும் இந்த கண்டக்டர் பண்ற பாடு ரொம்ப பிரச்சனையா இல்லை. கண்டக்டர் பண்ற பாடு இல்லை, அம்மா எங்கம்மா போற, டிக்கெட் எடுக்கலையான்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுங்க. ஆமாங்க, பொண்டாட்டி டிக்கெட் எடுத்துச்சுன்னா கருப்பு 1/2 கிராம் குறைஞ்சிருக்கும், ஒரு 250 கிராம் கருப்பு குறைஞ்சிரும். ஏன்னா வீட்டுக்காரர் தான் என்ன எடுக்கணும், டிக்கெட் எடுக்கணும். இது ஆண் பெண் சமத்துவத்தை சிதைக்கிற புறக்காரம். ஆண் பெண் சமத்துவத்தை குறைக்கிற அகக்காரணங்களை இந்த புத்தகம் பேசணும். அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே பேசணும். நீங்க இந்த நாவலுக்குள்ள எனக்குன்னு நிறைய விஷயத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு இது நிறைய விஷயத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா படத்துல ஒண்ணு வருது, கதையில ஒண்ணு வரும். ஆனா ஒண்ணு சந்துரு, ஆனா ஒண்ணு சந்துரு, இது ஆண்களோட உலகம்டா சொல்றப்ப இந்த ஆனா ஒண்ணு சந்துருன்னு இருக்குல்ல, ஆனாவை எடுத்துட்டு பாருங்க யாருக்கு சொல்றவர். ஆனா ஒண்ணு சந்துரு, ஒண்ணு சந்துரு, நான் ஒண்ணு சொல்றேன் சந்துரு அப்படின்னு சொன்னா அந்த கதை இருக்காரு. ஆனா இந்த உலகம் உள்ளானதுடா என்று சொல்ற பொழுது எல்லாமே அப்படிதாங்க பேசுது. எதுங்க அகம்னு நம்ம சொல்றோம். அகப்பாடம் நல்லா இருக்குல்ல, படிச்சிருக்கோம்ல, பார்த்துக்கிறேன். இந்த அகப்பாடம்லாம் என்ன சொல்றது? இன்மிழல் இன்மையால் வருந்திய மனத்துணைக்கு தன்னிழல் கொடுத்தளிக்கும் கலை தானே, இது அகமா. இந்த வரிய எங்க வீட்டுல தமிழ்ல பிஎஸ்சி படிச்ச ஒரு பொண்ணு இருக்கான், சும்மா படிக்க மாட்டாங்க. தமிழ்ல என்ன 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 அந்த கருத்தை என்ன தெரியுங்களா? இந்த 2 மாடு வீட்டு நிழல் இல்ல, வெயிலா இருக்கு. இந்த பொம்பளை மாடு இப்ப எவ்வளவு அப்படி இருக்காங்க. இப்ப கொடையை பிடிச்சிட்டு இந்த கம்நாட்டி போது அதுக்குள்ள பாட்டு வெயில காஞ்சிட்டு வருது. அதான் இப்ப நடக்குது. ஆனா அது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படி 2 மாடு போதா வெயில் அடிக்கிறா. பாப்பா சரியா என்ன சொல்றது கேக்குதா? என்னமோ கேக்குதுடா. சரி என்னமோ சரி, 2 மாடு தண்ணி குடிக்க போகுது. ஆனா தானே குடிக்கிட்டு வருது. 2 மாடு தண்ணி. இந்த நேரத்துல நான் இப்படித்தான் பேசுவேன். கார்த்திக் கிட்ட நான் பேச முடியாது. நான் பேசுறேன், நீங்க எந்திரிச்சு போயிருக்கீங்க இல்லையா? என்ன ஆகிட்டா 2 மாடு தண்ணி குடிக்க போகுது. 2 மாடு தண்ணி குடிக்க போறப்ப என்ன பண்ணுதுன்னா, வெயில் ரொம்ப காயுது, நிலையிலே இல்லை, மரத்தை எல்லாம் தேடுதுல. இந்த ஆம்பளை மாடு என்ன சொல்லிச்சு, பிள்ளைங்க வாங்க அப்படிச்சான். இந்த பொம்பளை பெட்டி என்னங்க இருந்துச்சான், நிழலே இல்லை. ஆமாங்க இருந்துச்சான். ஏன் நிழல் அந்த நிழலை கொஞ்சம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, காதல்னா என்னன்னா இப்ப தூய சக்தி. காதலில் தூய சக்தி எதுன்னா புரியுன்னு நினைக்கிறேன். காதலில் தூய சக்தி எதுன்னா, நிழலில்லாத தடிக்கிற பொம்பளை பிள்ளைக்கு ஆண்களை தன்னோட நிழலை கொடுத்து இங்க நின்றுதாயின்னு சொன்னா அது தூய சக்தி. இல்லாட்டி தீய சக்தி. தூய சக்தினா 108, 1 குறைஞ்சு 107. 107னா தூய சக்தி. 59 60ன்னா தீய சக்தி. நம்பர்ல இருக்கு இன்னைக்கு உலகம். என்னத்துல இருக்கு? நம்பர்ல இருக்கு இன்னைக்கு உலகம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இந்த அகத்தை இப்படிதான் பார்ப்போம். அகம்னா என்ன? ஆண் பெண்ணை காப்பாற்றும், ஆண் பெண்ணை காப்பாற்றும், வச்சு வாழணும். வச்சு வாழ தெரியுதாடான்னு தான் சொல்லிட்டு இருந்தா இல்லையா? இந்த வச்சு வாழ தெரியுதாடா, வச்சு வாழணுங்கிற ஒரு காலங்காலமாக இருந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த சின்ன 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 முடிச்சுகள்ல கேள்வி கேட்கிற விஷயம். நான் ரொம்ப மறந்துட்டு போயிட்டேன். முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். எல்லாரும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னீங்க. நீங்க இப்படிலாம் நான் பிறந்தநாள்லாம் கொண்டாடினதே இல்லை. நிபுணா எனக்கும் தெரியும், ரொம்ப நாளாக தெரியும். நிறைய பேசிட்டோம், ரொம்ப வாசிக்கிறோம், ரொம்ப பண்ணிட்டோம். 2024 எனக்கு ஒரு பிறந்தநாள் வருஷம் 2024 எனக்கு பிறந்த நாள் வந்துச்சா. 2024 பிறந்த நாள் வந்துச்சு. ஆனா 2024 ஜூன் 20 என்னால பேச முடியாது. பேச்சு வராது.
பேச்சு வராம நான் இந்தியாவில் உலகத்திலேயே நம்பர் 10க்குள்ள இருக்கிற இஎன்டிட்ட போய் பார்க்க ஞானத்துல பேர் அவர் எண்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்து பேச்சு வராதுங்க, பேச்சு வராதுட்டார். எல்ஐசியில வேலை பார்க்குற என்னோட ஃப்ரெண்டு கலைமணின்னு ஒரு பொண்ணு கணேசன் 2 பேர் தான் எனக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க மயக்கம் போட்டே கொடுத்தாங்க. பேச்சு வராதுல்ல, நம்மள்ட்ட இருக்கிற ஒன்னே ஒன்று தொண்டதாங்க, அதுவும் போயிடுச்சுங்க. இந்த போயிடுச்சுங்கிறப்ப பிறந்த நாளும் வந்துருச்சு. போன் பண்றவங்களுக்குலாம் பேச முடியாது, நீங்களும் பேச பேச்சு எப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நாளாச்சு நாங்க பேசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாளாச்சு, அந்த வருஷம் பூரா நீ பேசி நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நாங்க பேசிக்கிறோம். அந்த நிபுக்கு அப்ப தெரியாது. 2026 நம்மளும் ஒரு புத்தகம் வெளியிட்டு போனோம். அதை எப்படி கூட வந்து பேச முடியும்னு அப்படி ஒரு பேச்சை எனக்கு கொடுத்தது கோமி. அலோபதி மருந்த விஷயத்தை கோமி வந்து ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கிறேன். நம்ம இப்ப இந்த கதை கார்த்தி சொன்னாங்க மிடில் கிளாஸை பற்றி. இந்த உலகம் ஏன் முடியாமல் இருக்கிறது என்பதற்கு ஒரு விடை மிடில் கிளாஸ். நீங்க இந்த கதையில வர எல்லா பொம்பளை பிள்ளைகளுமே எல்லா ஆம்பளை பிள்ளைகளுமே மிடில் கிளாஸ். இந்த மிடில் கிளாஸ் காதல் இப்படித்தான் இருக்கும், மிடில் கிளாஸ் காமம் இப்படித்தான் இருக்கும், மிடில் கிளாஸ் காமம் இப்படித்தான் இருக்கும். காமம் என்பது பொதுவானது, ஆணுக்கும் இருக்கும் பொண்ணுக்கும் இருக்கும். ஆனா பொண்ணு வெளியே காட்ட ஒரு கதையில ஒரு விஷயம் இருக்கு சார். ஒரு போக்கில் இருக்கும், அவங்க கூப்பிட்டாங்கன்னா போயிருக்கும். கதையை படிச்சு பார்த்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா போயிருக்கும். ஆனா நாம கூப்பிடணும், எனக்கே பேசிக்கல, எல்லாம் பேச போறேன் சார். பேசாம செத்து போயிருக்கீங்களா? பேசுறா செத்து போயிருமா? பேசணும்ல சார், ரொம்ப சிம்பிள். எனக்கு வேணும்டா வாழ்ந்து கூப்பிடுற நாவல் இவ்வளவுதான் சார். சிம்பிளா வார்த்தையில பிடிக்கிறா ஒரு பொண்ணுக்கு எனக்கு உன்னோட சயனிக்கணும், உன்னோட படுத்திருக்கணும், வாழ்ந்து கூப்பிடுகிற உரிமை இருக்கான்னு கேட்டா இல்ல. சட்டப்படி இருக்கும், சட்டப்படி இருக்கும். அது ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த சாமிக்கெல்லாம் படம் வாங்கி தெரியுங்களா? செத்து போனவங்களுக்கு அப்பனுக்கு படம் வாங்கி தெரியுங்களா? அப்பனுக்கு பிடிச்ச வடையை சுட்டு வச்சு, அப்பனுக்கு சுட்ட பணியாரத்தை சுட்டு வச்சு, அப்பனுக்கு சுட்ட பாயாசம் செஞ்சு வச்சு, அப்பனுக்கு பிடிச்ச கோழிக்கறி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பார்த்துக்கீங்களா? ஒரு 2 நிமிஷம் வெளியே போயிடுவாங்க. 2 நிமிஷம் வெளியே போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சார் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியல. போய் சொல்றேன், அவங்க தெரியல நம்புவான். ஏன் தெரியுமா? இங்க வெளியே போயிட்டு கதவை சாத்திடுவாங்க. இங்க கதவை சாத்திட்டு இருக்கிற நேரத்துல ஏன்னு கேட்டா அப்பா வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி தானே. நான் ஒரு இதுக்கு கேட்டேன், இன்னைக்காச்சும் நம்ம அப்படி வெளியே போய் நிக்கிறோம்னு வைக்கிறேன், வெளியே நின்றுட்டு கதவை திறந்து வந்தோம்னு டெசன் போடுமே அப்பா வந்து சாப்பிட்டு போயிருந்தாருன்னு வைக்க, அடுத்த வருஷம் அப்பனுக்கு திதி இல்லை. அடுத்த வருஷம் அப்பனுக்கு திதி இல்லை. ஒரு பொண்ணு எனக்கு உன்னோட இருக்கணும் போல இருக்கு ஆணு கூப்பிட்டுட்டா அவசாரி மாதிரி தெரியுது, டைவர்ஸ் பண்ணிக்கலாங்கிற மனநிலை இந்த ஆண் சமூகத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது என்ற உண்மையை 2026 நம்ம என்ன படிக்கணும்? ஒத்துக்கொண்ட பிறகு இது சரியா தவறா என்கிற ஒரு உரையாடலுக்குள்ள நடக்கும். சரியா தவறா என்கிற ஒரு உரையாடலுக்குள்ள நடக்கும். சரியா தவறா என்கிற பொழுது இந்த கதையாடல், இந்த கருத்தாடல் தவறு என்று வருகிற பொழுது தவறு செஞ்சிருக்கோன்னு உணர்ந்து இந்த சமூகத்தை கொஞ்சமாச்சு நீங்க என்ன ஒரு விஷயம்னா இதை பேசுறதே இல்லை. என் பொண்ணு என்கிட்ட பேசலன்னா, என் பொண்ணு லவ் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு தான் யாரும் கிடைக்கல,
நேரம்லாம் இல்லாம இல்லை மகா, காதலிக்க யாரும் இல்லை. அதுதான் பிரச்சனை. சிக்கலாயிடுச்சு. என்ன சரி நமக்கு கிடைக்கல, அவரு காசு கிடைச்சது. ஒரு நாள் டீ சாப்பிட்டேன், நானும் என் வயசு டீ சாப்பிட்டேன். சாப்பிட்டேன் ஒண்ணு வந்தாங்க, இந்த பரத்துக்கான்ல இவ்வளவுதான் அம்மா, பரத் இருக்கான்ல, பரத் அப்படின்னு சரி கோபா கொடி இது புரியலையா? நீங்க இதை நீங்க என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை அப்பவும் ஆத்தாலும் காது கொடுத்து கேட்கல, பேசலன்னு சொன்னா ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு வேற யாராச்சும் விஷயம் இல்ல, மனசு புழுக்கி செத்து போயிடும். இந்த மனசு புழுக்கி பெண்கள் செத்து போய்விடக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கையை, ஒரு யதார்த்தமான ஒரு கதையானதை இந்த கதை முன்வைக்கிறதா நான் பார்க்கிறேன். இதுதான் விஷயம், இதுதான் இதுல இருக்கிற விஷயம். நீங்க இவங்க சொல்றாங்க ஆண்டாளை பத்திலாம், ஆண்டாளை பத்தி அப்படி இல்லை. அவன் சாமியை போய் லவ் பண்றது பிரச்சனை. யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், பண்ணலாம், யாரை வேணாலும் லவ் பண்ணலாம். சாமியை லவ் பண்ணா என்ன பெரிய தப்பா பண்ணு. டாவின்சி கோட் கூட என்ன, டாவின்சி கோட் படிச்சீங்கன்னா ஏசுநாதருக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு வரும். லேடி பார்க்கறதுனால கல்யாணம் பண்ணி அதுக்கு கல்லறை இருக்குங்கிற ஒரு விஷயம்லாம் போஸ்ட்மார்ட்டம். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் கடவுளை காதலிக்கலங்கிறது ஒரு வசனம் வரும். அந்த பெண்களோட முழுமையான காதலை தாங்குகிற சக்தி கொண்ட ஆம்பளை உலகத்துல இல்லை. இவ்வளவுதாங்க. ஒரு பொம்பளை அழுத்தி முத்தம் கொடுத்தா ஆம்பளை செத்து போயிடுவான். எல்லாரும் புருஷமார்களா நாங்க உயிரோட இருக்கோம்னா அது உங்களோட இறக்கம். அதுதான் பெரிய பிரச்சனை. சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி தனியா கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கட்டுமே விட்டு வைக்கிறதான், தனியா கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கட்டுமே விட்டு வைக்கிறதான். என்ன நீங்க போயிட்டு வரப்ப இவன் கேட்கறாங்க, என்ன டீல சக்கரை இல்லை, என்ன சோத்துல கல்லா இருக்கு, இவன் கையில வச்சு தேய்க்கிறான்ல, அந்த பொம்பளை அப்படி தாங்கிட்டு இருக்குல்ல, பொம்பளை பலவீனத்தினால எல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. இந்த சனியா போய் எங்க போய் எவன்கிட்ட என்ன வாங்கிட்டு வந்துச்சோ தெரியல, நம்ம தான் கிடைச்சோங்கிற அந்த இதற்கு பெயர் பலம், அல்லது இதற்கு பெயர் பலம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஏமாத்திக்க வேண்டாம் என்கிற ஒரு விஷயத்தை நமக்கு இந்த மாதிரி சொல்லி இந்த கதையில ஒரு விஷயம் இருக்குங்க. கோஷா ஆஸ்பத்திரின்னு ஒண்ணு, அது நிறைய இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை. கோஷா ஆஸ்பத்திரின்னு ஒண்ணு. கோஷானா உங்களுக்கு தெரியல, இந்த பொம்பளை பிள்ளைங்க எனக்கு ரொம்ப பிரச்சனைங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த முஸ்லீம் பொம்பளை பிள்ளைங்க பார்த்தா எனக்கு பாப்பா நல்லது, நீ தான் சாப்பிட்டு நல்லா எனக்கு, நீ உன்னோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னைதான் சொல்றேன், இந்த கூட்டத்திலேயே 2வது அழகு நீ தான், முதல் அழகு நான், எனக்கு அப்புறம் நீ தான் அழகு. என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா, எனக்கு நீ ஏற்கனவே நீ ரொம்ப அழகா இருந்த, எனக்கு தண்ணி கொடுத்தோம்னா அதோட உள்ள பாருங்க, தலையெல்லாம் பிடிச்சு போற ஸ்டைலா இல்லையா? இந்த பொம்பளை பிள்ளைங்க நீங்க பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ள போய் உட்காந்துட்டு தலைசி சீக்கிரம் வச்சுக்கிட்டு அது அந்த பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா கடைசி விட்டவங்க பார்த்தீங்கன்னா தலையில சீட் கொடுத்த நேரத்தை விட பல்லுல சீட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா, எல்லாத்தையும் பண்ணிட்டு தலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு படத்துல ஒரு சாட்டத்துக்கு மேல பத்தி போவாங்க பார்த்தீங்களா, குழந்தைங்க பார்த்துட்டு அதுக்கு பேர் கோஷா. அதுக்கு பேரு கோஷா. நீ பாருங்க, 1/2 மணி நேரம் உட்காந்து இந்த குழந்தை உட்காந்துருக்கா, அழகா இருக்கு. நீங்க பாருங்க, திரும்பி பாருங்க, தலையெல்லாம் சிரிக்கிட்டு என்னடா மொத்த ஜடையாது ரெட்ட ஜடையாது நாங்க இப்படித்தான். அப்படித்தானே சாமி? அப்படித்தான். என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதுல போயிட்டு இந்த குழந்தைகிட்ட போயிட்டு இவங்க அப்பா போய் தலையெல்லாம் அப்படி தப்புமா, நல்ல பிள்ளையா தலையெல்லாம் அப்படி எண்ணெய் வச்சு இந்த நீ அப்படின்னா போட்டு போகணும். அப்பாவை டிஸ்அவுட் பண்ணிடுவோம், அப்பாவை டிஸ்அவுட் பண்ணிக்குவான். வாத்தியார் சொன்னா காலை விட்டு கட் பண்ணிக்குவான், வீட்டுக்காரர் டைவர்ஸ் பண்ணிக்குவான்.
அப்படித்தான் இருக்கணும். அப்பதானே அவரோட உரிமை இல்லையா? அப்ப என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு தூரம் அலங்காரம் பண்ணிட்டு ஒரு கருப்பு கலர் சாக்கை தூக்கி மேல ஊத்தி எல்லாத்தையும் மூடிட்டு வெளியே வரணும். எதுக்கு அந்த அலங்காரம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பேரு கோஷா. கோஷான்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரசவம் பாக்குறது இல்ல, இந்த பிரசவம் பாக்குறப்ப பொம்பளைங்க போய் பொம்பளைக்கு தாங்க பிரசவம் பார்க்கணும். என்ன சிக்கல்னா, பிரசவம் யாரு பார்க்கணும்? பொம்பளை பார்க்கணும். பிரசவம் யாரு பார்க்கணும்னு ஒரு கேள்வி இல்ல. பிரசவம் யாரு பார்க்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க. மருத்துவம் பொண்ணுக்கு தான் பிரசவம் பார்க்கணும். யாரு பிரசவம் பார்க்கணும்? டாக்டர் தான் பிரசவம் பார்க்கணும். இப்படி இப்ப நம்ம வந்துட்டோமா? ஆனா அது அப்படி இல்லை. யார் தான் பிரசவம் பார்க்கணும்? பொம்பளை டாக்டர் தான் பார்க்கணும். புரியுதுங்களா? ஆம்பளை டாக்டர் இருந்தா ஆம்பளை டாக்டர் வந்து பொண்ணு பொண்டாட்டியை பார்த்துப்பானோ, அவன் டாக்டர்ல டாக்டர் ஒரு உயிரை கொடுக்குற ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பிரசவ நேரத்துல அந்த காலத்துல குழந்தை நிறைய பேர் பொம்பளை பிள்ளைங்க செத்து போனாங்கன்னு ஒரு வரலாறு. பொம்பளை பிள்ளைங்க பிரசவத்துல செத்து போனாங்க, அதுக்கு சொல்றாங்க. பிரசவத்துல சாவுன்னு வருது இல்லையா, அந்த சாவு வருங்கிறத நார்மலைஸ் பண்றதுக்காக ஒருத்தர் சொன்னா, பிரசவம் வருங்கிறது ஒரு மருந்து பிறப்பு மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய் பிரசவம்னா செத்து போயிடணும், நீ முளைச்சு வந்துட்டேன்னு வச்சுக்க, அது மறுபிறப்பு வரணும்னு சாமிகிட்ட வேண்டிக்க. இப்ப அப்படி இல்ல, டைம் வச்சு கிழிச்சு தச்சு கொடுத்துறாங்க. எனக்கு 8-1 ஒரு குழந்தை வேணும்னா இந்த காரணம் அப்படி இப்ப கிழிக்கிறது கூட கத்தி வச்செல்லாம் கிழிக்கிறது. என்ன தச்சு கிழிச்சிடுறாங்க? அப்படி லேசர் வச்சு அப்படி பென்சில போடுற மாதிரி போட்டு எந்த அட்வொகேட்டுக்கு வேலையை நான் போட்டு தேவை அழகா அப்படி குழந்தை நீங்க குழந்தை நம்ம காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆம்பளை டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்துல பொம்பளை டாக்டர் ரொம்ப கம்மி. அப்ப ஒவ்வொரு பிரசவத்துக்கும் போதும் ஒரு குழந்தை ஒரு பெண் வந்து என்ன பண்ற செத்து போற. அப்போ ஒரு ஆஸ்பத்திரி அந்த ஊர்ல கட்டலாயிட்டாங்க. இப்ப நம்மள ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இங்க பொம்பளை பிள்ளைங்க என்ன சொல்லுது? பொம்பளை பிள்ளைங்க முஸ்லீம் பொண்ணுங்களா இருக்குல்ல, என்ன சொல்லுது? கோஷா போடுவோங்கிறாங்க. நாமெல்லாம் என்ன பண்றோம்? கோஷா போடுறது அவருக்கு உரிமைன்னு போறோம், அப்படித்தானே? ஆப்கானிஸ்தானத்துல பொம்பளை பிள்ளைங்க என்ன சொல்லுது? கோஷா போட மாட்டோம்னு சொல்லுது. கோஷா போட மாட்டோம்னு சொல்லுது. நம்ம யார் பக்கம் நிக்கிறோம்? அவ உரிமை, அவ கோஷா போட மாட்டான்னு சொல்றோம். இப்ப நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, இங்க கோஷா போடுவாங்க, அங்க கோஷா போட மாட்டாங்க. நீங்க என்னடா கிறுக்கான்னு கேட்கிற? கிறுக்கெல்லாம் கிடையாது. கோஷா போடணுமா வேணாமான்னு தீர்மானிக்க வேண்டியது யாரு? இத போடுவேன்னு சொல்றா அவ பக்கம் நிக்கிறோம், அவ போட மாட்டேன்னு சொல்றா அவ பக்கம் நிக்கிறோம். நாங்க பெண்ணோட உரிமை பக்கம் இருக்கிறோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை சொல்றோம். நீங்க வந்து பொம்பளை பிள்ளைங்களா நாங்க அப்படிலாம் இல்லைங்க. தண்டி யாத்திரை இருக்குல்ல, தண்டி யாத்திரை போனாங்க, சேர்த்து தண்டி உப்பு காய்ச்சலுக்கா போனாங்க இல்லம்மா. இந்த உப்பு காய்ச்சலுக்கு போனதுல ஒரு பொண்ணு ஊர்வலம் நடந்து போனீங்க, பசங்கள்லாம் போயிருக்காங்க. இன்னும் இருக்கு, இந்த கோயிலுக்கு போறதை பத்திலாம் சொல்ல பிள்ளைங்களை பத்தி பேசுறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 18 வயசு இருக்கும் மாட்டா, 18 வயசுக்குள்ள கோயில் போகணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 4 வயசு பையன் இருக்காங்க, அந்த பையனை தொலைக்க எதுக்கு தெரியுமாங்க? அந்த 18 வயசு பையன்கிட்ட பொண்ணுகிட்ட எவனாச்சும் 18 வயசு பையன் வந்து ஏதாவது வம்புடுத்தா, இந்த 4 வயசு பையன் இருக்கான்ல, அவன் போய் சொடக்கடி சண்டை போட்டு 18 வயசு பொண்ணை காப்பாற்றுவானோ. இந்த எருமை கோயிலுக்கு போனோம்னா கத்துவான், அக்கா அப்படின்னு. என்னடா உச்சா வழுது, இந்த எருமைக்கு உச்சாவே போக தெரியாது. இந்த உச்சா போக தெரியாத ஆம்பளைங்கிறதுனால ஒரு பொம்பளை பிள்ளைய காப்பாற்றுவாங்கிற ஒரு வித்து இருந்துச்சு இல்ல, அந்த வித்த கேள்வி கேட்கிற நாவல் அந்த வித்த கேள்வி கேட்கிற நாவல் இந்த ஒரு நாவல். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த அஞ்சலிங்கிற பேரெல்லாம் சொல்றாங்க இல்ல, இதெல்லாம் நிறைய நம்ம என்ன பண்றோம் நாவலை பத்தி பேசுறப்ப, அதாவது வக்கீல் இருக்காரு, தடைகளை அஞ்சலி கேரக்டர், அஞ்சலிக்கு பேர் வைக்கிறத பத்தி கூட
இந்த அஞ்சலிக்கு பேர் வைக்கிறப்ப அஞ்சலியோட அப்பா அம்மா பேசி அஞ்சலி அஞ்சலியோட அப்பா சொல்லுவாங்க அம்மா பேர் சுசிலாங்க. சரி இதை சொல்லிடுமா அஞ்சலின்னு சொல்லிட்டாரு. சொல்லு நான் சொல்லக்கூடாது நீ சொல்ல தூக்கி போட்டுமா இல்ல நான் சொல்லக்கூடாது. ஏமா அவங்களுக்குள்ள உன் பிள்ளைக்கு அஞ்சலியும் பேர் வைக்கணும் நீ முடிவு பண்ற சொல்ல அப்படின்னா போய் எப்படிங்க சொல்ல ஏன் எனக்கு தெரியல. தோசைன்னா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசையை அப்பை சுட்டா தோசை புரோட்டாவாயிடுமா? புரியுது. பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் பெற்றிருக்காங்க. அந்த குழந்தைக்கு அஞ்சலின்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. இந்த அஞ்சலின்னு முடிவு என்ன, என் குழந்தைக்கு அஞ்சலின்னு பேர் வைக்கணும்னு அப்பா அம்மாட்ட போய் சொல்லணும். அப்பா அம்மாட்ட போய் சொல்றது அந்த பொண்ணு அந்த குழந்தைய பெத்தவ போய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு தார்மீக சட்டம் இருக்குமானால் அந்த மாதிரியான சட்டத்தை கேள்வி கேட்கிற கேரக்டர்ல கேள்வி கேட்கறதா எதிர்த்து போராடலாம். சில சமயத்தில் நம்மள போராட வைக்கலாம். அதாவது அஞ்சலியை பத்தி தான் எனக்கு பிடிச்ச கேரக்டர் எனக்கு பிடிச்ச கேரக்டர் அஞ்சலி கேரக்டர் தான் அவங்க சொல்லுவோம். எல்லாரும் சொன்னாங்க வேலை செய்ய அடக்காப்படாதியா இருக்கிறாங்க. இதை என்ன சொல்றாங்களே எங்க மாமியார் அதான் சொல்றான், எங்க அம்மா அதான் சொல்றா. கேட்க மாட்டேங்கிறான், சமைக்க மாட்டேங்கிறான். என் வீட்டுக்காரன் என்ன சொல்றான், பெருக்க மாட்டேங்கிறா, சமைக்க மாட்டேங்கிறா. அந்த பொண்ணு கேட்பா, மனசு வேதனையோட கேட்பா, நான் பெருக்க மாட்டேங்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க, நான் சமைக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க, நான் 24 மணி நேரமும் படிச்சுன்னு அழகா இருக்கிறேனே அத ஒரு நாய் ஏண்டா சொல்லலன்னு ஒரு கேரக்டர். இந்த கேள்விகள் தான் இந்த ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நண்பர்களே, இந்த ஓய்வகம் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கதை முழுக்க நான் வந்து கிட்டத்தட்ட 8-10 ஆயிட்டு எல்லாருமே போகுது. 8 மணிக்குள்ள முடிக்கிறதா அந்த புத்தகத்தோட விஷயம். ஒரு விஷயத்தை சொல்லுவேன், ஒரு சாட்சியா ஒரு விஷயம் சொல்லுவேன். எங்க பள்ளிக்கூடத்துல நான் வந்து ஒரு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து இருக்கேன். 6ஆம் கிளாஸ்க்கு ஒரு பையன் வர, நீங்க இந்த உலகம் இங்கே இல்லை, ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்கு. நீங்க மிடில் கிளாஸை பேசிட்டு இருக்கீங்க, பக்தி மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ்ல தான் இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா சார் இருக்காங்க, நீங்க சார்ட்டு கேளுங்களே, ஒர்க்கிங் கிளாஸ்ல இருந்து அல்லது துப்புரவு தொழிலாளி அப்படி வச்சுக்கோங்க, இந்த துப்புரவு தொழிலாளியில இருந்து யாராச்சும் டைவர்ஸ் கேஸ் சார்ட்ட போயிருக்காங்கன்னா கேளுங்க. நம்ம வீட்டுல இந்த களை கொத்திட்டு இருக்குல்ல, இந்த களை கொத்தி நாத்து நட்டுற பொம்பளைங்களா இருக்கு, வீட்டு வேலைக்கு வர அக்காலா இருக்காங்கல்ல, அந்த வீட்டு வேலைக்கு வர அக்காலாம் என்னைக்காச்சும் டைவர்ஸ் பண்ணிருக்காங்களா போட்டு. 2வது கேள்வி இருக்கா என்றால் அவங்க என்ன டைவர்ஸ் இல்லாமலே இருக்காங்களா, அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிருக்காங்க. பாத்துருக்கீங்களா, சும்மா போறவங்க கூட குடிக்கல போட கம்யூனிட்டி போட போடா நீ வேணா போடா அடிச்சு விரட்டிட்டு அடுத்தவரோட அது பாட்டு அற்புதமோட ஒரு மனுஷனோட அது வாழ்ந்து ஒர்க்கிங் கிளாஸ் கிளாஸ் பார்த்து சொன்ன அந்த 7 வகை கிளாஸ் வாழ்க்கை ஒர்க்கிங் கிளாஸ் இருக்கு. உழைக்கிற வர்க்கத்துக்கு கிளாஸ் வாழ்க்கை உழைக்கிற வர்க்கத்தை காலம் உழைக்கிற வர்க்கத்துக்கு. நீங்க என்னச்சுன்னா நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், எங்க கிளாஸ் சத்தம் பண்ணுவோம், சார் நான் என்னடா சார் அந்த பேர் நான் கொஞ்சம் மாற்றி கூட சொல்ல மறந்து போச்சு சார், இந்த குழந்தை வந்து 6வது சேர்க்க வந்திருக்காங்க சார், சேர்த்துருக்கலாம். இல்லை சார் அது இல்லை சார், அவங்க அப்பா பேர் ரங்கன்னு சொல்றாரு, இங்க டிசியில் 5ஆம் கிளாஸ் டிசியில பார்த்தா சுரேஷ். என்ன சொல்றாங்க, 5ஆம் கிளாஸ் டிசியில என்னன்றது சுரேஷ் இருக்கு. இப்ப வந்திருக்கிற அப்பா என்ன சொல்றாரு, ரங்கன்னு சொல்றாரு. சரிப்பா அம்மா பேர் எப்படி பாருங்க சார், அம்மா பேரும் பிரச்சனையா இருக்கு சார், அம்மா பேரு டிசியில காளியம்மான்னு இருக்கு சார். இப்ப வந்திருக்கிற அம்மா சுசிட்டாங்க.
இந்த அனுபவத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா, நினைச்சு பார்த்துருக்கீங்களா? சாதாரண விஷயமா தானே தெரியுது. ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து 6ஆம் கிளாஸ் கொண்டு வந்து சேர்க்க வராங்க. 6ஆம் கிளாஸுக்கு ஒரு அப்பா அம்மா கொண்டு வந்து சேர்க்க வராங்க, எங்க பிள்ளைன்னு சேர்க்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா டிசியில ரெண்டு இருக்கு, இவன் வேற பேர சொல்றான். டிசியில காளியம்மான் இருக்கு, அங்க வேற பேர சொல்றான். இரண்டுமே இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நான் 2 பேரும் வந்த பிறகு நீங்க நினைக்கிறீங்க சார், கிராமத்துக்கு பக்கம் ஸ்கூலுக்கு போங்க, கிராமத்துக்கு பிறகுல இருக்கிற ஸ்கூல் இருக்குல்ல, அங்க போடுங்க. அப்பா அம்மா அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பெரிய பிரச்சனை கேட்டீங்கன்னா, அப்பா அம்மா சண்டை வந்துச்சுன்னா, சார் உங்களுக்கு இது 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 எங்க அப்பாடுமா, இது என்னடா பண்ண, இது எங்களோட 3ஆவது அப்பான்னு சொல்ற குழந்தைய நீங்க பாத்துருக்கீங்களா? சென்னையில பார்க்க முடியுமா? நான் பார்த்தேன். 3ஆவது அப்பா, எனக்கு இது 3ஆவது அம்மா என்று சொல்லுகிற குழந்தைகளை அப்பா. நான் சாதாரணமா சாதாரண இப்ப இந்த குழந்தை இருக்குல்ல, இப்ப நான் வந்து கூப்பிட்டு கேட்கிறேன், என்ன பண்றேன் சார், எனக்கு முதல் கட்டின புருஷன் இருக்கல, முதல் கட்டின புருஷனுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சா, அந்த புருஷன் வந்துட்டேன்னா அந்த புருஷனை பற்றி இவரோட இல்லை சார், அந்த புருஷனை பற்றி நான் அவரோட வளர்ந்தேன். அந்த புருஷனோட அந்த புருஷன் போற அந்த குழந்தை இருக்குல்ல, ஒன்னும் அப்பா தூக்கி போயிடுவா, அம்மா தூக்கி போயிடுவா சார், அவங்க பாட்டு குழந்தை இருப்பாங்க. அவ்வளவுதான். என்ன ஆயுள்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு சொந்த அப்பாவோட வேற ஒரு அம்மாவோட குழந்தை இருக்கும், அல்லது சொந்த அம்மாவோட வேற அப்பாவோட குழந்தை ஆயிடுச்சா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இது இன்னும் முடியல. நான் அப்படின்னா கூட ஒண்ணு அப்பா பேர் உண்மையா இருக்கணும், என்ன பேர் உண்மையா இருக்கணும், அம்மா பேர். இது ரெண்டும் எப்படிடா மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் இப்போ 2 தம்பதி இருக்காங்க, ஒரு குழந்தை வந்துருக்கு, 2 பேரும் பிரிகிறாங்க, அப்பா தூக்கி போயிருக்காரு. அவங்க ஒரு அம்மா, இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இன்னொரு புருஷனோட போது அவங்க பிள்ளையோட, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அந்த குழந்தைங்க அவங்க என்ன பண்றாங்க, 2 பேரும் தனியா பிரிஞ்சு அந்த ஆளு ஒரு அம்மாவை எடுத்துக்குமா, இந்த ஆளு இந்த பொண்ணு ஒரு ஆளை எடுத்துக்குமா, அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய அந்த அப்பா அம்மாவை யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி எடுத்துட்டு போன அப்பா அம்மா சொந்த அப்பா அம்மாவா இல்லை, அதுதான் பிரச்சனை. யாரோட குழந்தைய அவங்க வளர்க்குறாங்க, எங்க குழந்தைன்னு சொல்றாங்க. இது சமயபுரத்துல 2020 நடந்த கதை. ஒரு துளி மாற்றம், இது எங்களுக்கு சர்வசாதாரணம். நாம இங்க உட்கார்ந்துட்டு நான் என்ன மாதவியா, நான் என்ன கண்ணகியான்னு கேட்கிற கேள்விலாம் அங்க இல்லை. அப்ப வாழ்க்கையில மிடில் கிளாஸ்க்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒர்க்கிங் கிளாஸ்க்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அம்பானி அதானிக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை சாய்ஸ் சாய்ஸ் 1500 கோடி பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்றவங்க மனுஷன் நமக்கு இல்ல, எப்படி மனுஷனா இருக்க முடியுது? இது மனுஷனா இருக்க முடியும். நான் இப்ப அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, இப்ப எம்எல்ஏ, அப்ப வேற ஒரு கட்சியில இருக்காங்க, இப்ப வேற ஒரு கட்சிக்கு வந்தாங்க, டகார்னு எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அவங்க ஒரு நாள் எங்க பள்ளிக்கூடத்துக்கு கொடியேற்ற வராங்க ஆகஸ்ட் 15. அவங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரியும். சேர்ல முன்னாடி உட்காந்துருக்காங்க, நான் கேபின்ல உட்காந்துருக்கேன், அந்த நேரத்துல கேட்பேன், நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துல எத்தனை மிஷின் வச்சிருக்கீங்க? அதுக்கு பதில் சொன்னாங்க, 2000 ரூபா ஒரு கண்டெய்னர்ல ஏற்றி 500 ரூபா ஒரு கண்டெய்னர் சொன்னவங்க. நீங்க சொன்னவங்க ரொம்ப லிட்டரலா சொன்னாங்க, எடை போட்டு டன்னுக்கு தானே 2 கோடி ரூபாய். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு பணம்னா கையில இல்ல, கையில இருந்தாதானே மனுஷன். மிஷின்ல என்னன்னு வச்சுங்க, அவன் கேஷியர் மனுஷன். ஒருத்தர் பணத்தை வச்சு மிஷின்ல என்றான்னு வச்சுங்களேன், அவன் என்ன கிடையாது, ஒரு பையன் கொண்டு வந்து சம்பாதிச்சுட்டு வந்த காசை அப்பாட்ட கொடுக்குறான்னு வைங்க, அப்பா அதை மிஷின்ல வச்சு என்னன்னா அவன் அப்பனா எனக்கு தெரியும் அப்படின்னு அப்பான்னு ஒத்துக்கிறது இல்லை சார். அவன் ஏதோ ஒரு மிஷின். இப்ப நீங்க இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒர்க்கிங் கிளாஸ் உழைக்கிற வர்க்கம், இந்த உழைக்கிற வர்க்கத்துல இந்த பிரச்சனைலாம் இல்லை. நீங்க உழைக்கிற வர்க்கத்துல புத்தகம் சாய்ந்தே சொல்லணும் இல்லை.
இந்த சாய்ந்தே சொல்லணும் பூமி 170 பக்கமும் 171 பக்கமும் இருக்கு. இந்த சாய்ந்தே சொல்லணும் பூமிங்கிற ஒரு விஷயத்துல இந்த புஸ்தகத்துக்கு நேர் எதிரான ஒரு வாழ்க்கை உழைக்கிற வர்க்கத்திடம் இருக்குது. ஏன் நான் சொல்றேன்னா அதையும் எழுதணும், அதை எழுதணும் இந்த இடத்துல இருப்பாங்க. சும்மா இங்கெல்லாம் கிடைக்காது, இங்கெல்லாம் கிடைக்காது. இந்த வாழ்க்கை நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி அம்மா நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, பெத்த அம்மாவும் பெத்த அப்பாவும் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு ஒரு குழந்தையோட வாழ்க்கை நாவலுக்கு சமம். குழந்தையோட வாழ்க்கை எத்தனை நாவலுக்கு சமம். ஐயோ சாமி, நான் இப்படின்னா பார்த்ததே இல்லை. எனக்கு அந்த போட்டோ அனுப்பு. இவ்வளோ பெரிய கேட்க நான் வேண்டியது, இவ்வளவு பெரிய கேட்க இந்த தனம் இருக்குல்ல, இவ்வளவு பெரிய கேட்க எனக்கு கொடுக்கறதுக்கு என்னோட நண்பர்கள் இருக்காங்கிற ஒரு தனம் இருக்குல்ல, இது எதுவுமே இல்லாம ஒரு குழந்தை ஒரு ஆயிரத்தா யாரையோ அப்பன்னு சொல்லணும், யாரையோ ஆயின்னு சொல்லணும். அப்புறம் நாங்க இதுல பிரச்சனை இருக்கு தெரியுங்களா, குழந்தைங்களால படிக்க முடியாது. அப்பா பேரும் இல்லை அம்மா பேரும் சோர்ஜரின்னா அந்த குழந்தை என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. எட்டாம் கிளாஸ் வரைக்கும் எக்ஸாம் உண்டு, அது வேற விஷயம். அது ஒரு காரணம். என்னன்னு கேட்டீங்கன்னா சார், என்னன்னு கேட்டீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சா டிரைவர் ஆகிடலாம், கண்டக்டர் ஆகிடலாம்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. இந்த ஒன்றிய அரசாங்கம் இருக்குல்ல, ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அப்ப இருந்த ஒன்றிய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இல்ல சொன்னாங்க, சார் தான் சொன்னாங்க, எல்லாருமே அந்த வருஷத்த ஜாதி பிள்ளைங்களா எழுதிட்டு இருந்தாங்க, இந்த ஜாதியில இருந்தது அவன் பார்த்தான். கவர்மெண்ட் கண்டக்டரா கவர்மெண்ட் டிரைவரா அந்த ஜாதி பசங்க எல்லாம் வந்துட்டாங்களான்னு ஒரு பிரச்சனை போன பிற்பாடு அன்னைக்கு இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் சொன்னிச்சு, அதுக்கு ஒரு கதை இருக்கு. என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் டிரைவர் ஆகணும்னா லைசன்ஸ் வாங்கணும்னா 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிச்சு. அன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கிடைக்கும். அவர் வந்து சொல்றாங்க, இனிமேல் டிரைவராக கூட ஆக முடியாது, ஏன்டான்னு கேட்கிறாரு. 8ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் ஆகிட்டார். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் ஆகிட்டார் எல்லாரும். இதுதான் நடந்துச்சு. ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு வேஜ் நீங்க என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, என் நண்பர்களே, தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பையன் படிப்பு சேரணும்னா எந்த டிசியும் தேவை, அவன் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தயவு செஞ்சு போய் சொல்லுவாங்க, ஒரு குழந்தைக்கு வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவனுக்கு வயசு இருந்துச்சுன்னா எந்த படிப்புலையும் அவன் என்ன பண்ணலாம், சேர்க்கலாம். ஒரே ஒரு காரணம் தான், அவன் வயசு இருக்கணும். 9ஆம் கிளாஸ்ல சேர்க்க முடியாது, 8ஆம் கிளாஸ்க்குள்ள சேர்க்கணும். இந்த சட்டம் என்ன இருக்கா, அவன் 6ஆம் கிளாஸ் வரை சேர்க்கணும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டிசியை கிழிச்சு போட்டேன். அந்த டிசியை 5ஆம் கிளாஸ்ல இருந்து அந்த டிசி இருக்குல்ல, அங்க அந்த 1ஆம் கிளாஸ் போய் அவர் ஒரிஜினல் அம்மா அப்பா சேர்த்துட்டாரு. இப்ப வேற அம்மா அப்பா கிழிச்சிருக்கு. சேர்த்துக்கிறேன், சேர்க்க முடியாது, செய்யணும். அந்த பையனோட அப்பா பேரு வந்து சப்போஸ் வேற ஏதாவது ரவின்னு இருக்குன்னா ரவி தானே. உன் பேர் என்ன, உன் பேர ரவி, உன் பேர ரவி. அந்த பையனோட அம்மா பேர் என்ன, கோகிலா. உன் பேர் என்ன, சுசீலா. கொஞ்சம் கோகிலான்னு மாட்டிக்கலாம். எனக்கு ரொம்ப தேவை இருக்குங்க. நாளைக்கு இருந்து வேற ஒரு சர்டிபிகேட் வாங்குறப்ப அவங்க அப்பா பேர் இருக்கணும், அப்பா பேர் இருக்குன்னா எங்க நேசம் இருக்குன்னா நீயோட போய் வாங்குறப்ப அப்ப நான் சொன்னேன், அப்பா அம்மா என்ன சொன்னாங்க பிள்ளைக்காக அது கூட மாத்திக்க மாட்டாங்க சார், எப்படி மாத்தணும், இந்த பிள்ளைக்காக அது கூட மாத்திக்க மாட்டாங்க சார், பிள்ளையாச்சு இல்லை அப்படின்னு. அந்த பேரை மாத்திரம்னா கெசட்ல போய் மாத்தணும். இந்த பேரை போய் கெசட்ல மாத்திட்டு அப்ப சொன்னேன் சார், இந்த வரைக்கும் வைக்கலாம் யாரோ குழந்தைகளுக்காக பெயரை மாற்றிக்கொண்ட அப்பனும் ஆத்தாலும் ஒரு பொண்ணும் ஒரு மனுஷியும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒர்க்கிங் கிளாஸ்ல தான் ஒரு என்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த நம்ம அவநம்பிக்கையெல்லாம் நம்ம நாவலாவே படிச்சுட்டு இருக்கிறோமே. என் கந்தரோட ஒரு கதை எழுதுவார், சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன்.
கந்தரோட பத்தின கதை, இந்த நிகுணாபதி வந்த கதை கந்தரோட பத்தின ஒரு கதை. மக கல்யாணத்துக்காக 6000 ரூபாய் சுட்டியா போட்டு 6000 வரைக்கும் வெளியே வருவாரு. ஒரு அம்பாசிடர் கார்ல ஏற வரப்ப பாப்பாரு நாடு கீழே அடிப்பட்டவன இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கார் இருக்குல்ல, அந்த கார்ல தூக்கி போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போடுவார். வீட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டு போனால் அவன் என்ன சொல்லிடுவான், இங்கே என்ன ஒன்றும் முடியாது சார், நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன், தஞ்சாவூர் அந்த உளுந்தவரோட ஒய்ஃப் இருக்கும்ல, அந்த ஒய்ஃப் வந்து அந்த ஒய்ஃப்கிட்ட கேட்பாரு, நீங்கள் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஏன் ஏது சார், ஏன் சார், ஏது சார் என்ன பண்ணாரு, சரி இங்கே அந்த பையன் காரில் தஞ்சாவூர் போனது பெட்ரோல் சொல்லுறதா இந்த நிறைய செலவுலாம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க ரத்தம் கிடையாது, ஏதாவது ரத்தம் கொடுத்தாரு, நினைச்சிட்டே வருவாரு. எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கோம், ஃபுல்லா கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்துல இவங்க காப்பாற்று திமுர் வருவாங்க. நம்ம கார்லாம் கூட்டிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம இடதுசாரின்னு வெளியெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு வரப்ப சுத்தமா வரும். நைட்டு 2 மணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த ஆரஞ்சு ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் போட பார்த்தீங்களா, அதுல வந்து ஒரு அழுக்கு வேலையை எடுத்து அப்படியே போட்டுட்டு அப்படியே கிடக்கும். அவனை வந்து எடுப்பாரு, சாத்துக்குடி ஜூஸ் தனியா சாமி அப்படின்னு தப்பு கையை பார்க்க ஏப்பா ரத்தம் கொடுத்தியாப்பா அப்படின்னு கேட்பான். ஆமையா ஒரு ஜூஸ் போட்டு பசி இன்னும் வேணுமாப்பா அப்படின்னு கேட்பான். குடிச்சிட்டு நான் இப்படின்னா அவனை எடுத்து ரொம்ப கொண்டாடுறேன். மகாவோட எடுத்த மகா வந்து ரொம்ப கோபமே வந்து மகாவோட கவிதை விஷயத்தெல்லாம் நான் எழுதுறேன். நான் எப்போதுமே எங்க வீட்டுல நாங்க எங்க பிள்ளைங்க நினைக்கிறேன் எந்த ஒரு பெரிய விஷயம். இன்னொரு விஷயம், இப்போ நான் 4 புத்தகமா 4 கிளாஸ் ஆச்சாமா 4 கிளாஸ் ஆச்சா 19 புத்தகம் ஒரு விழா போச்சு. எனக்கு எழுத்த கொண்டாட தெரியும், தீர்ப்பு எழுத தெரியாது. தீர்ப்பு எழுத தெரியாது, தீர்ப்பு எழுத தெரியாத பொருள் வந்து தீர்ப்பு எழுத கொண்டாட தெரியும். ஆனால் என் குடிசைக்குள்ளிருந்து வருகிற வெளிச்சத்தை இடத்தில் கொடுக்கிற தைரியம். நான் வந்து எங்க வீட்டு பொண்ணுன்னு நினைக்கிறேன், மக்கா எங்க வீட்டு பொண்ணுதான், மக்கா எங்க வீட்டு பொண்ணு. என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எழுதுறது. ஆனா என்னை அறியாம நான் நினைச்சேன். இந்த புத்தகத்தை படிச்சோடனே எனக்கு ஒரு தோணுச்சு, அடுத்த மாசம் கார்த்திக்கு ஒரு கட்டணத்து கிடைச்சிச்சு. மாசம் கார்த்திக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சு. அற்புதமா இந்த நாவலை வந்து நாங்க விஜயாதாக பேசுவோம். கார்த்திக் தனியா போய் பேசுங்க, கார்த்திக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்துட்டு பேசுங்க. கார்த்திக் என்ன பிடிக்கும், கார்த்திக் மசாலா தோசை பிடிக்கும்னு வச்சுக்கங்களேன். கார்த்திக் மசாலா தோசை வாங்கிட்டு இந்த நாவலில் இருக்கிற நெகட்டிவ்லாம் சொல்லுன்னா 2 பக்கத்துக்கு சொல்லுவார். என்னை கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், விஜயதான் சொல்ல முடியும், கொண்டாடத்தான் வேணும் சார். இந்த நாவல் உள்ளூர் தரமா என்றால் உள்ளூர் தரம். கந்தரனோட கதை சொன்னல, அது ஒர்க்கிங் கிளாஸோட விழுமியங்களை எடுத்து சொல்கிறது என்று சொன்னால் சாய்ந்தே சொல்லணும் பூமி மிடில் கிளாஸினுடைய போராமையை எடுத்து சொல்லுது. அவ்வளவுதான். உலக தரம் ஒன்று போமா, உலக தரம் ஒன்று போமா. சோமசெட்மான் இதோட முடிச்சுக்கிறேன், 2 நிமிஷம் கூட 1.5 நிமிஷத்துல முடிக்கிறேன். சோமசெட்மான் டேஞ்சர்னு ஒரு கதை எடுத்துக்கலாம். டேஞ்சர் அதுல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, சர்ச் இருக்குல்ல, இந்த சர்ச்சில் மணி அடிக்கிறதுன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அந்த மணி அடிக்கிற ஒரு வேலையில ஒருத்தர் இருப்பாங்க. ஃபாதர் ஒருத்தர் புதுசா வருவார். அந்த ஃபாதருக்கு அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு பொண்ணு மேல நம்பு, அதுவே இன்னொருத்தனோட வைஃப் தான். இதை வந்த உடனே என்ன ஆயிட்டு நீங்க உடனே கேட்கலாம், அந்த அம்மா வந்துட்டு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுதுன்னா அந்த பொண்ணு போய் பேசுது, அந்த மணி அடிக்கிற வேலை இருக்குல்ல, நான் உங்களை இவ்வளவு பண்றேன்ல, நீங்க என் மேல உண்மையா இருந்தா என்னமா செய்யணுங்கிற அந்த வேலையை வீட்டுக்காரங்க, அந்த வேலையை எங்க வீட்டுக்காரங்க கொடுக்குறது. சரி கொடுத்தா முடிவு பண்ணிட்டாரு, எப்படி கொடுக்கறது?
அப்ப அப்படியே ரொம்ப நான் யோசனை பண்ணிட்டு ஒன்று சொல்றாரு. ஒரு சொல்றான், உனக்கு எழுத படிக்க தெரியாத ஆகவே உன்னை இந்த வேலையில இருந்து எடுக்கிறேன்னு அது சாமி. உனக்கு எழுத படிக்க தெரியாது அந்த வேலை கேட்கிறான். ஏன் சாமி மணி அடிக்கிறதுக்கு எதுக்கு சாமி எழுத படிக்க தெரியும்? அதெல்லாம் தெரியாது. சரி போட்டார். போன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு 100 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. இந்த 100 ரூபாய் வச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், ரோட்ல நடக்கிறான் 4 கிலோமீட்டர் நடக்கிறான். 4-5 கிலோமீட்டர் நடக்கிறான். இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிகரெட் குடிக்கலாம் அப்படின்னு ஆசை. கையில 100 ரூபாய், எந்த இடத்துலயும் சிகரெட் கிடையாது. அந்த போறவங்க வரவங்க எல்லாம் பாக்குறான். இவனுக்கு என்ன தோணுதுன்னா, இவனை மாதிரியே நினைக்கிறான். எல்லா பேரும் தற்கொலை பண்ணிக்க தான் போறான். சில பேர் கிழக்கமா போய் தற்கொலை பண்ணிக்க போறான், சில பேர் மேற்கமா போய் தற்கொலை பண்ணிக்க போறான். அப்ப அவங்களுக்கு என்னத்துக்கு ஒரு ஆசை வரும், சிகரெட் குடிக்கணும்னு ஒரு ஆசை வரும். வாழ்ந்துருவோம்லாம் நினைக்கிறான். இந்த 100 ரூபாய்க்கு என்ன பண்றான், 99 ரூபாய்க்கு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு 1 ரூபாய்க்கு தீப்பெட்டியை வாங்கிட்டு சிகரெட்னு விற்கிறான் ரோட்ல. ரொம்ப அந்த சிகரெட்லாம் விற்குது, கடை வைக்கிறான். அண்ணாமலை மாதிரி பெரிய பணக்காரன். இவரோட மேனேஜர் ஒரு நாள் லீவ் போட்டாங்க. இந்த லீவ் போட்ட பிற்பாடு இவர் என்ன பண்றாரு, பணத்தை கட்டுறதுக்காக பேங்க்கு போறாரு. பேங்க் மேனேஜருக்கு இவனை பார்த்த உடனே அப்படியே, சார் 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 நீங்க எதுக்கு சார் வந்தீங்க, சார் நீங்க எதுக்கு சார் வந்தீங்க, நாங்க வந்து சார் சொல்லிட்டு பேயிங் ஸ்லிப் இருக்குல்ல, அந்த பேயிங் ஸ்லிப் எடுத்து, சார் நீங்க போங்க சார், ஒரே ஒரு கையெழுத்து போட்டு போங்க சார், நான் மத்தெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் சார் சொல்றோம். சொல்றான், கையெழுத்து போறது அப்படின்றான். அப்ப அந்த மேனேஜர் சொல்றாரு, கையெழுத்து போட தெரியாதப்பயே இவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருக்கீங்களே, உங்களுக்கு மட்டும் கையெழுத்து போட தெரிஞ்சதுன்னா அப்படின்னு சொல்றப்ப இது சோமசெட்மாம் எழுதிய உலகத்தரம் வாய்ந்த கதை. அது உள்ளூர் கதை, இது உலக கதை. இந்த 2 கதைகளோடும் ஒப்பிட்டு பார்க்கிற அளவுக்கு விழுமியம் இந்த கதைக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. எந்த மேடையாவாலும் நாங்கள் பேசுறோம். நான் சொன்னேன், நாங்க கொஞ்சம் மிக எல்லாம் பேசுறோம் அப்படி எல்லாமே சொல்றேன். ஆனா இந்த கதைகளோடு ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது, சத்தியமா இருக்கிறது. ஒரு எடிட்டரை வச்சுட்டு சொல்றேன். தமிழ் கூறும் நல்லுலகத்துல எழுத்தாளருக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, எழுதுறதுக்கு இருக்காங்க, பதிப்பகத்துல இருக்காங்க, எடிட்டிங் கார்டு. நான் சொல்றேன், இப்ராமதி மாதிரி ஆட்கள் மகா சிறுகதை எல்லாம் கொஞ்சம் எழுதிட்டு இருக்கிற சிறுகதை எல்லாம் எழுதி வருது. நான் மகானுக்கும் நிபுணாவுக்கும் சொல்லுகிற விஷயம் இதுதான், உங்களுக்கான படைப்புகள், உங்களுக்கான கதைகள் வேணும்னா நல்லா கொடுக்கணும்னா நல்லபடியா நீங்க உங்ககிட்ட ஒரு இருக்க நெகட்டிவாக எடுத்துருவீங்க, இல்லை இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவே என்று சொன்னால் உழைக்கிற ரத்தத்தை கட்டற வேண்டும் என்று கேட்டு கேட்க அந்த விஷயத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? இப்படிலாம் பதில் வரும், இப்படிலாம் பதில் வரும். அவருக்கு போறப்ப ஒரு புத்தகத்தை கொடுத்துடணும், வரப்போ ஒரு புத்தகத்தை கொடுக்கணும். இந்த புத்தகத்தை தயவு செஞ்சு வாங்கி படிக்க, நல்ல எழுத்து, டெக்னிக்கலா பேசுறது தடை இருக்குல்ல. தோல்ல கை போட்டுட்டு சார் 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 கார் நம்பர் 1 2 3 என்ன சார், அது கொஞ்சம் முன்னாடி எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நல்ல நடை, தோல்ல கை போட்டுட்டு பேசுகிற மாதிரி நடை. நிறைய நாவல் எழுதணும். இந்த நாவலை புதிய முறையில் கொண்டு சென்றால் சாகித்ய கணக்கெல்லாம் அனுப்பணும்னு சொல்லுங்க. 5 வருஷம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு காலத்துல நீங்களுக்கும் சாகித்ய அனுப்பி கிடைக்கும். சரி சார், அப்ப கார்த்திக் கூடத்துல என்னதான் சார் கிடைக்கும்? சாகித்ய அகாடமியில தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கார்த்திக் கிடைக்குதா என்னன்னு தெரியாது, கிடைக்கும். அப்படி ஒரு நூல் வருகிற பொழுது நான் வந்து பேச வேண்டும் என்ற ஆசையை கூறி கொஞ்சம் கூடுதலான நேரத்தை எடுத்துக்கொண்டு பொறுத்தர வேண்டும் என்று சொல்லி அன்பிற்கு நன்றி சொல்லிவிட வேண்டும்.